தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இனியவும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தொரிஸ் முஸ்தின் ரோசாலி பிலோமின் மக்சிம் அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜான் லூர்த் அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், டி செல்வா குடும்பத்தினர் வினேற்பு அணைக்கு நன்றியாகவும், ஆரோக்கியமரி கிரேசி அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், பெரியநாயகசாமி ருவியே அன்னமரி அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், வைத்தி சகாயராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற கருத்துக்காகவும், நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் வேதியர்கள் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்ந்திட அன்பருங்கில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருங்கில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆழமாய் புகழீரம் என்று பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டி, உமது பாதையை எங்கள் பாதையாகி, உமது ஆட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க செய்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வைத்த திட்டம் தீர்த்தி, கட்டி எழுப்பதற்கு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆலயமாய் புகழீரம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இயேசுவில் இருந்த சகோதர சகோதரிகளே, இளைய புனிதரின் பாதையில் புனித கைல்ஸ் ஏதென்ஸ் நாட்டிலே பிறந்தவர். ஏதென்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஏதென்ஸ் நாட்டை ஆண்ட தியோடன் மன்னனுக்கும் அரசி பெலிசியாவுக்கும் மகனாக பிறந்தவர்தான். தன்னுடைய வாழ்நாளை தெற்கு பிரான்சில் கழித்தான், வாழ்ந்தான். அதன் பிறகு நைம்ஸ் என்ற பகுதிக்கு செல்கின்றான். அங்கே அடர்ந்த காடுகள், அந்த காட்டிலே சென்று கடுந்தவம் செய்தான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெப வாழ்வு. அது தனக்காக அல்ல,
பிறருக்காக, பிறருடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக அவர் தன்னையே வருத்தி கொண்டார். அந்த காட்டிலே கிடைத்த பழங்கள், காய்கள், கிழங்குகளை வைத்து அதை உண்டு வாழ்ந்து வந்தான். அவர் விதமாக ஒரு பெண் மானானது அவருக்கு வந்து பாலை தந்துவிட்டு செல்லுவாம். அதை அருந்தி அவர் உயிர் வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் அவ்வாறு தன் அருகில் அந்த பெண்மான் இருந்தபோது வேட்டையாட சென்ற அரசன் அதனை குறிவைத்து தாக்குகின்றான். ஆனால் அந்த குறியானது அதை தாக்கவில்லை, புனிதரை தாக்கியது. காயப்பட்டான், ஆனால் கோபப்படவில்லை, அரசனை பார்த்து கடிந்து கொள்ளவில்லை, பொறுமையோடு தாட்சியோடு தாங்கிக் கொண்டான். அதை கண்ட அரசன் அவருக்கென்று ஒரு மடத்தை கட்டி அவரை பராமரித்தான். அந்த மடத்திலே வாழ்ந்த புனிதன் தன்னுடைய இறைப்பணியை, துறவர பணியை அங்கே செய்து மரித்தான். அவருடைய திருப்பண்டங்கள் பிரான்சில் துலூஸ் என்ற நகரில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவன் வாழ்ந்த சகோதர சகோதரர்களை பிறர் நம்மை வதைக்கின்ற பொழுது, பிறர் நம்மை துன்புறுத்துகின்ற பொழுது, அது இறைவனுக்காக நாம் அதை ஏற்றுக்கொள்கின்ற போது அந்த துன்பத்திலும் வாதையிலும் இருந்து கடவுள் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை தான் இந்த புனிதர் நமக்கு இன்று சிந்தனையாக, பாடமாக நமக்கு உதவுகின்றான், இருக்கின்றான் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநினைவுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாழ்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ள அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப் பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடையும். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரிகளாகிய கொலோசேய நகர இறை மக்களுக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாய் இருக்கும்
பவுலும் சகோதரர் தீமோத்தேயுவும் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றுள்ளோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்து கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. நம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறைவார்த்தைகள் 38 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றான். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தான். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொரு மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதற்றி பேசவிடாமல் தடுத்தார். பொழுதுபடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றான். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும்
தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய அனிதின வாழ்நாட்களை எவ்வாறு கழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பணி வாழ்வை, தம் வாழ்நாட்களை ஒவ்வொரு பொழுதும் எவ்வாறு கழித்தான் என்பதை நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலிருந்து நாம் அறிகிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும், திங்கள், செவ்வாய் என்று புதன், இந்த 3 நாட்களும் லூக்காஸ் எழுதிய இந்த நற்செய்தி பகுதி 4வது அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்க கேட்டோம். ஒன்று, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தான். தம் பணிவாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பணிவாழ்வின் தொடக்கமாக அவன் அங்கே தெளிவுபடுத்துகின்றான், வெளிப்படுத்துகின்றான். இரண்டாவதாக, நேற்று கபர்நகும் செல்கின்றான், ஜெபக்கூடத்தில் கற்பிக்கின்றான். இந்த ஜெபக்கூடத்தில் இருந்த அசுத்தாவி பிடித்த ஒருவனை குணப்படுத்துகின்றான், பேயை ஓட்டுகின்றான். இன்று தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்கு செல்லுகின்றான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதையும் அவர் எப்படி கழித்தார் என்பதை தான் இன்றைய இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது பகுதியில் அதை விளக்குகின்றான் புனித லூக்கா தமது நற்செய்தி பகுதியில். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் தனக்கு கொடுத்த அந்த பணியை திறம்பட செய்தவர்தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தந்தை கடவுளால் நேசிக்கப்பட்டவர்தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த நேசிக்கப்பட்டதின் விளைவாக தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த பணியெல்லாம் தனக்காக அல்ல, மக்களுக்காக. தனக்கென்று எதையும் அவர் செய்யவில்லை. தன்னுடைய பேர் புகழ் உலகமெங்கும் பரவ வேண்டும், மக்களிடையே பரவ வேண்டும் என்று அவர் அதை செய்யவில்லை. தந்தை கடவுள் கொடுத்த அந்த பணி, அந்த கடமை, அதை சரிவர நிறைவேற்றினான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு நாளும் இதோ ராயப்பருடைய மாமியான் காய்ச்சலாய் கிடப்பதை கண்டு அந்த காய்ச்சலை கடிந்து கொள்கின்றார். கடும் காய்ச்சல். நேற்றைய தினத்திலே நாம் அறிந்தோம், உடல் மன நோய்க்கும் அசுத்த ஆவிக்கும் தொடர்பு உண்டு என்று. அதை யூதர்கள் மிகவும் நம்பினார்கள். யூதருடைய வாழ்க்கையில் இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு மனிதன் உடல் நோயாலும் மனநோயாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் என்றால் அசுத்த ஆவி அவனை பிடித்திருக்கிறது. ஆகவேதான் நேற்றைய வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில், நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கே என்ன வேலை, எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று கத்திய போது, பேசாதே, வாயை மூடு என்று அதட்டினார் ஆண்டவர். அந்த பேயை ஓட்டினார். இன்று அந்த ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாய் கிடப்பதை கண்ட ஆண்டவர் காய்ச்சலை கடிந்து கொள்கின்றான். கடிந்து கொள்ளுதல் என்றால் விரட்டுதல். ஆகவே காய்ச்சலுக்கும் அசுத்தாவிக்கும் தொடர்பு உண்டு என்று இயேசுவும் நம்பினார். ஏனெனில் இயேசுவும் ஒரு யூதர், யூத சமுதாயத்திலே வாழ்ந்தவர், யூத மக்கள் மத்தியிலே வளர்ந்தவர்.
ஆகவே அந்த யூதர்கள் கொண்டிருந்த அந்த சிந்தனை, அந்த நம்பிக்கை அவரிடத்திலும் இருந்தது என்பதை காட்டுகிறது இன்றைய நற்செய்தி பகுதி. அதை விடுத்து அங்கே பற்பல நோயாளிகளை கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொருவர் மீதும் தம் கரங்களை வைத்து ஜெபித்தார். உடல் சுகம் குன்றியவர்களுக்கு உடல் நலனை கொடுத்தார். பேய் பிடித்தவர்களுடைய பேயை ஓட்டினார். பற்பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்தன. நேரே இறைமகன், நேரே மெசியா. பிரைஸ்பிலன்பா அந்த சகோதர சகோதரிகளை தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகனாக அந்த நாசரேத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மெசியாவாக கடவுள் இறைமகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மீட்பர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பேய்கள் அறிந்திருந்தன. இறை இனத்து மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டார்கள். இறைமகன் கிறிஸ்து கடவுளிடத்திலிருந்து வந்தவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கைதான் அவர்களுக்கு நலம் அளித்தது. ஆகவே விடியற்காலையில் கருக்களோடு எழுந்து தனிமையானதொரு இடத்திற்கு சென்றார். எதற்காக? ஜெபிப்பதற்காக, தனக்காக அல்ல. தந்தை கடவுள் தன்னிடத்தில் ஒப்படைத்தப்பட்ட அந்த பணிக்காக, அந்த பணி வாழ்வின் நிறைவுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். தனிமையில் ஜெபித்தார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கழிந்து போகிறது, ஒவ்வொரு நாளையும் நாம் எவ்வாறு செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிதான் ஒரு பெரியவர் ஒரு இளைஞனை பார்த்து கேட்டான். ஏற்கனவே அவர்களுக்கு அறிமுகமானவர் அவ்வாறு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், என்னப்பா அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டபோது அந்த இளைஞர் சொன்ன, நல்லா இருக்கிறாங்க. நீ என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்ட்டு அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து கேட்டபோது அந்த இளைஞன் சொன்னானாம், நான் அப்பாவுக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். அப்படியா? இந்த காலத்தில் பெற்றோர்களுக்கு, தந்தைக்கு தாய்க்கு ஒத்தாசையாக இருக்கின்ற பிள்ளைகள் தான் தேவை. அப்படி என்ன ஒத்தாசையாக இருக்கிற? அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படி என்று அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து கேட்டபோது சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னானா. சும்மா தான் இருக்கிறார் அப்படி என்றால் என்ன? நானும் சும்மா தான் இருக்கிறேன், ஒத்தாசையாக இருக்கிறேன். ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். சும்மாவே இருந்து வாழ்நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறோம் என்று அந்த இளைஞன் சொன்னான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு உகந்ததொரு வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு என்று நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். இறை நம்பிக்கை, இதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இறை நம்பிக்கை அந்த மக்களிடத்திலே இருந்ததின் விளைவாக புனித பவுலடிகளால் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். அந்த மக்களை வாழ்த்தினார். அந்த மக்களுக்காக கடவுளிடத்தில் நன்றி செலுத்தி, ஏன் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள். இதே நற்செய்திக்கு நாம் வருகின்ற போது, தனக்கு சுகம் கிடைத்த போது ராயப்பருடைய மாமியார் சும்மா இருக்கவில்லை. உடல்நலம் கிடைத்த போது, மன வலிமையை பெற்றபோது, உடல் வலிமையை பெற்றபோது, நோயினின்று அவர் நீக்கப்பட்ட போது எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். நற்செய்தியில் நாம் காணுகிறோம், சிறுமி, 12 வயது சிறுமி இறந்து விடுகிறாள். இறந்துவிட்ட அந்த சிறுமியை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்கின்றார். அந்த சிறுமிக்கு வேண்டிய உணவை கொடுக்கும்படி சொன்னார். ஆனால் இங்கு ராயப்பருடைய மாமியார் எழுந்து அவர்களுக்கு உணவு படைத்தார், அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வு பணிவிடை செய்வதற்காக, பணிவிடை பெறுவதற்காக அல்ல, பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்காக. ஒரு நாட்களில், ஒரு வேளையில் நாம் ஒரு சிலருக்காவது, ஒரு மனிதனுக்காவது நாம் நன்மையை செய்ய வேண்டும். நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய நன்மையான காரியங்களால், செயல்களால், நம்முடைய ஜெபங்களால் நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆகவே யாருக்காவது, ஒருத்தவருக்காவது நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மனம் இடம் கொடுக்குமா? கொடுக்காது.
பிறருக்கு உதவுவதால் எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி தான் இந்த உலக வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று மனித மனம் வறண்ட நிலையை இது என்பிக்கிறது. எனக்காக நாம் எதையும் நாம் செய்து கொள்கிறோம். காலையில் கண் விழித்தது முதல் மாலை உறங்க செல்கின்ற வரை, ஏன் இரவில் கூட ஓவர் டைம் செய்து கொண்டே இருக்கிறோம். என்றால் எதற்காக? பொருளை சேர்ப்பதற்காக, செல்வத்தை சேர்ப்பதற்காக, செல்வத்தை குவித்து வைப்பதற்காக நாம் தேடுகிறோம். அனுதினமும் ஓடோடி உழைக்கிறோம். பொருளையும் பணத்தையும் பெற்று பிறருடைய மத்தியில் புகழ் பெறுவதற்காக, பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடைசி வேளையில் நாம் இறக்கின்ற பொழுது எதை கொண்டு செல்ல போகிறோம்? அருந்து போன, காது அருந்து போன ஒரு ஊசியை கூட நம்மால் கொண்டு செல்ல முடியாது. ஒரு குண்டு ஊசியை கூட, காதர்ந்து போன ஊசியை கூட நம்மால் கொண்டு செல்ல முடியாது இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லுகின்ற போது. ஆனால் எதை கொண்டு செல்லலாம்? நன்மை தனத்தை, நன்மைகளை செய்கின்ற போது, அந்த நன்மை தனத்தை ஆண்டவரிடத்திலே நாம் கொண்டு செல்லுகின்ற போது, நன்மையான காரியங்களை செய்து அதன் வழியாக கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகின்ற போது, கிறிஸ்துவை நாம் அறியப்படுத்துகின்ற போது, அறிவிக்கின்ற போது நாம் கிறிஸ்துவோடு செல்கிறோம். கிறிஸ்து நம்மை வரவேற்பான் இறுதி நாட்களில். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு கடைசி நாளில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் வாழ்நாளில் இறை நம்பிக்கையை கொண்டு வாழ்வோம். அந்த நம்பிக்கையில் அன்பு செயல்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அன்பு செயல்கள் நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்ற மேன்மையான மனநிலையோடு பின்வரும் திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலியை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக மடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூய தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நறு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விரைந்து அறிந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர்மர் மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் பீட்டர் அவீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு வேண்டும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செமரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஒளியாய் மழையாய் பொழிந்தார், பலரில் செழித்தே உயர்ந்திடுவே. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தார், பலரில் செழித்தே உயர்ந்திடுவே. பரிவாய் பரிவாய் அழைத்தார், ஈராய் புதிராய் மலர்ந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தார், மலமே செழித்தே உயர்ந்திடுவே. துணையாய் அருகே நீ வந்தால், எந்த தொலையும் எளிதாய் கடந்திடுவே. துணையாய் அருகே நீ வந்தால், எந்த தொலையும் எளிதாய் கடந்திடுவே. சுடையன அன்பு சுரந்து வந்தால், சுலமாய் மகிழ்வாய் நடந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தார், மலமே செழித்தே உயர்ந்திடுவே. புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாவின் துணையாளரே வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். உம்மில் மரியா தனது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வினக உணவால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவை எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு ஒழியும் புரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மலரே சூசை முனியே என் தெய்வ தந்தையே, என்றும் முன்னன்பு நிலையில் ஓயாத உழைத்து உன் பாதம் நான் தொடர்வேன். தாழ்மை வழியினிலே என்றும் தூய்மை நீயே, அன்பின் சிறகினில் மகிழ்ந்து நான் வாழுவேன். பான் போற்று மலரே சூசை முனியே தெய்வ தந்தையே, என்றும் உன் அன்பு நிழலினில் ஓயாத உழைத்து உன் பாதம் நான் தொடர்வேன். அறநெறி வாழ்வினில் அனைவருமே அருளினில் அகிலம் சிறந்திடவே, உழைப்பதன் மேன்மையை உணர்ந்திடவே, உண்மையின் நெறியினில் உயர்ந்திடவே, இறையேசுவை கையில் ஏந்திய புனிதர் முதல்வனே மாமுனியே, வான் போற்று மலரே சூசை முனியே தெய்வ தந்தையே. புனித சூசையப்பரை நோக்கி மன்றாட்டு. மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை பரிந்து வேண்டிய பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பேராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் தமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும், எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள பேருதவியால் துணையாய் இருக்கவும் மன்றாடுகிறோம். திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைதாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தேர்ந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தப்பித்தலிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமையுள்ளவரே, நரக சத்துருக்களோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் நீர் விண்ணக அரியணையில் இருந்து தயவாய் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக. திவ்ய பாலகன் முன்னால் சாவின் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே சர்வேஸ்வரனுடைய திருச்சபையும் பசாசின் வலையிலும் எல்லாவித ஆபத்திலுமிருந்து பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து
பக்தியாய் மரித்து விண்ணகத்தில் முடிவில்லா பாக்கியம் பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என்னில் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என்னில் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.